அது நாட்டுல இருக்கும் என்னோட பசங்க. சந்தோஷம். நீங்க எல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி இவன் இப்படிலாம் டார்ச்சர் பண்ணா போய் சாப்பிட மாட்டான்னு சொல்லி நெட்டை புடிங்கி விட்டாரு எங்க அப்பா. அந்த நெட் இப்பதான் தம்பி வந்து சரி பண்ணா, அதுக்கு இடையில சாப்பிட்டு வந்துட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கு, அரவணைப்புக்கு, காதலுக்கு, பாசத்திற்கு, நேசத்திற்கு அனைவருக்கும் நன்றி. ஒரு வழியா சாப்பிட வச்சிட்டீங்க. மிக சிறப்பான ஃபுட்டு, அன்னதான ஃபுட்டு சாப்பிட்டாச்சு. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி நன்றி. உங்களோட கேள்விகளை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். மீ டூ பாசிட்டிவ் வைப்ஸ். வணக்கம். டயட்லாம் எதுவுமே இல்லை சுதர்சனம். நம்ம அப்படி டயட்ன்ற மாதிரிலாம் எதுவும் எடுத்துக்கல. அரை வயிறுக்கு சாப்பிடுவேன், 2 வேளை தான் சாப்பிட்றேன், நைட்டு சாப்பிட்றது இல்லை. அதுதான். அது போக ஹெல்த்தியான ஃபுட்ஸ் இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். கம்மங்கூழ், கேழ்வரகு, கம்பு, கஞ்சி, இந்த மாதிரி பல விஷயங்களை இது பண்ணியிருக்கோம். ஸோ ரெகுலராக எடுக்கக்கூடிய ஃபுட்டு இதுதான். மேக்சிமம் அரிசியை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம எடுக்கக்கூடிய விஷயமே கஞ்சி, கேழ்வரகு, கம்மங்கூழ், அது போக என்ன நவதானிய வகைகள், பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ணா எப்படி கிளாஸ் ஜாயின் பண்றது? நீங்க அந்த 9345780027 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கிளாஸ் டீட்டெயில் அனுப்ப சொல்லுங்க. அவங்க நிச்சயமாக உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அனைவரும் முக்தி அடைந்தால் இந்த உலகம் என்ன ஆகும்? புதுசா ரீகிரியேட் பண்ணி புது உலகத்தை படைப்பாங்க. அதுக்குண்டான ஆட்கள் தனியாக இருக்கிறார்கள். ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். கார்லிக் சாப்பிடலாமா? அளவா சாப்பிடுங்க, அதிகமாக வேண்டாம். இஷ்ட தெய்வத்தை நினைக்கும் போது மட்டும் இல்லைங்க, ஒருத்தங்களை நம்ம பிடிச்சவங்களை நினைக்கும் போதோ இல்ல மன உருக்கமான விஷயங்கள் ஏதோ நடக்கும் போதோ மனம் லயப்படுவதும் கண்ணீர் வருவதும் சகஜம்தான். அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. கைகால் நடுக்கம் கொடுக்கறது எல்லாமே சகஜம்தான், பயப்பட தேவையில்லை. சூட்சம தேகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதான் விஷயம், வேற ஒண்ணு. தொடு தீட்சை, ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை, இந்த மாதிரி தீட்சைகள்ல பல வகைகள் உண்டு. நயன தீட்சை என்பது தொடாமலே கண்ணால் பார்த்து கொடுப்பது நயன தீட்சை. தொடு தீட்சை என்பது தொட்டு கொடுப்பது. இன்னைக்கு நிறைந்த பௌர்ணமி என்பதால் இன்றைய நாளை வேஸ்ட் பண்ணாம தவத்தில் உட்காருங்கள், அதிக ஆற்றலை கிரகிக்க முடியும். இன்னைக்கு வியாழக்கிழமை வேற, குருவுக்கு மிகவும் உகந்த நாள். அப்படின்றப்ப உங்களுடைய வேண்டுதல்கள் மிக விரைவில் எளிதாக நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இதை மைண்ட்ல வச்சுக்கணும்.
அது நான் வைக்கல, நம்ம தம்பி வச்சிருக்கிறாரு, அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. லாஃபிங் புத்தா. கண்ணுக்கு தெரியாத தேகம் சூட்சும ரீதியாக இருப்பதால் அதற்கு பெயர் சூட்சும தேகம். ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த மைண்ட். மைண்ட் மேலேயே உங்களோட மனம் எங்கேயே செல்கிறதோ அந்த மனதின் பின்னாடியே ஓடாம அது என்ன பண்ணுதுன்றதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மனம் என்பது சாந்த நிலைக்கு வந்துவிடும். அதுதான் காம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மீனிங் இல்லப்பா. ஒயிட் பொதுவாகவே நல்ல எனர்ஜியை இழுக்கக்கூடிய தன்மை இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கு உண்டு. உண்மையை உணரும் போது பற்றற்ற நிலைக்கு போவது சகஜம்தான். அதை பத்தி நீங்க கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரே சிந்தனை மறுபடியும் வந்தா ஏன் வருதுன்னு பாருங்க. அதுக்கு மிக சரியான பதில கொடுக்க பாருங்க. அந்த பதில கொடுக்கும் போது அந்த தாட் ஆட்டோமேட்டிக்காகவே குறைந்து விடும். எங்களுக்கு முதுகு வலிக்கிறது, ரெஸ்ட் எடுத்துங்க, தவறே இல்லை. ஆரம்ப கட்டத்துல மயக்கம் வரும், வாந்தி வரும், எல்லாமே வரும். மெடிடேஷன் பண்ணும்போது பயந்துராதீங்க. ரெகுலராக பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காவே கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. பல பெண்கள் சமாதி நிலை அடைந்திருக்கின்றார்கள். எந்தவித மாற்று கருத்தும் அதில் இல்லை. எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். ஞானமித்ரா வாழ்த்துக்கள், வணக்கங்கள். எல்லாம் வல்ல பரம்பொருளின் கருணையினால் உனது மனம் போல உனக்கு நல்ல வாழ்க்கை அமையட்டும். படிப்பிலும் சரி, வேலையிலும் சரி, திருமண வாழ்க்கையிலும் சரி. வாழ்க வளர்க கிருபா. வாழ்க வளர்க குணா. குருவின் பரிபூர்ண அருளாசிகள். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பாவுடையார் கோயில் என்ற ஊரில் பிறந்தால் முக்தி கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. அவரவர் கர்ம வினையை பொறுத்துதான் முக்தி என்பதை இறைவன் நிச்சயமாக அருள்வார். அதனால அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம்.
ரெண்டும் ஒண்ணுதாம்மா. கடவுளை கும்பிட்டீங்கனாலும் ஒண்ணுதான், குருவை கும்பிட்டீங்கனாலும் ஒண்ணுதான். ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸே கிடையாது. குரு சாட்சாத் பரபிரம்மா, குருதேவோ மகேஸ்வரக, எல்லாமே குரு தான். பத்மாசனத்துல அமர்ந்த கால் விற்கத்தான் செய்யும், அந்த ரத்த ஓட்டம் தடைபடுறதுனால. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, நிச்சயமாக பத்மாசனத்துல ரொம்ப நேரம் அமர்ந்து பழகுங்க. போக 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 சரியாகி விடும். முன்னோர்கள் வாங்கிய சாபத்தை எப்படி நிவர்த்தி செய்வது? பசுமாட்டிற்கு நீங்கள் அகத்திக்கீரை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்போது அந்த சாப நிவர்த்தி என்பது ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். மனம் என்பது எங்க வேணாலும் போகும். மனம் என்பதற்கு உடம்புல எங்கேயுமே கிடையாது. அது ஒரு நம்மளோட ஆன்மாவிலிருந்து வெளிப்படக்கூடிய குழந்தைதான் மனம். அந்த மனதிற்கு ஒரு சில ஆற்றல் உண்டு. அது எப்ப தெரிய வரும் அப்படின்னா, நீங்க எங்க போக்கஸ் பண்றீங்களோ அங்க மனம் என்பது போகும். அதான் வஜ்ராசனம் தாராளமாக செய்யலாம். அவரவர் எண்ணங்கள் தான் அவரவர் மனதில் எழக்கூடிய விஷயங்களுக்கு காரணமே தவிர, இன்னொருவர் எந்த வகையிலும் அதற்கு நிச்சயமாக காரணம் ஆக வாய்ப்பே இல்லை. பற்று பாசம் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லப்பா. ரெண்டுத்துல எது இருந்தாலுமே பிரச்சனை தான். Yes, attaining mukti is the purpose of life. Before that, you have to finish your karmas by settling the needful things in the society, like family and some other things like that. How to improve our mental and physical health? மனசை சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதுங்க. இந்த உடலை பற்றிய அறிவு தானாகவே வந்துவிடும். மெய்ஞானமா விஞ்ஞானமா? மெய்ஞானத்துல இருந்து வந்ததுதான் விஞ்ஞானம். மெய்ஞானம் தான் ஃபர்ஸ்ட். ஷியோர் சக்தி அவர்களே, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பண்ணுகிறேன். எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் ராஜா சங்கர். நிச்சயமாக அழிக்கும். உபவாசம் இருப்பது நல்லதுதான். மதுமித்ரா, குருவின் பரிபூரண அருளாசிகள்.
நிச்சயமாக மக்களுக்கு ஆசி வழங்குவது குருநாதர் தானே தவிர நான் கிடையாது. தயவு செஞ்சு உங்க பிளஸிங் எல்லாம் சொல்லாதீங்க. காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட பிளஸிங்ஸ் என்னைக்குமே உங்களுக்கு இருக்கும். தியானம் செய்தால் தொண்டையில எல்லாம் புண்ணு ஏற்படாதுப்பா. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லப்பா. குருவின் பரிபூர்ண அருளாசிகள். சந்தான மாரிமுத்து. வாயு என்பது ஒன்றுதான்ப்பா. தசவாயுன்னா ஒவ்வொரு பகுதியில அந்த வாயு ஒவ்வொரு வேலையை செய்யும். இப்ப பிராணன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சுவாசம் பண்றது. அபானன் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பகுதியில இந்த மலைக்குடலை தள்ளுறது, அதை பண்றது. தனஞ்சயன் அப்படின்றது சகசிரால இருக்கிறது, உயிர் சக்தி. இந்த மாதிரி ஒவ்வொரு உடல் பகுதியில் வேலை செய்கின்ற வாயுக்களுக்கு ஒவ்வொரு பேர். அதுதான் தசவாயுக்கள். பிராணன், அபானன், வியானன், உதானன். அந்த கம்ப்ளீட்டாவே அதை பத்தி தான் வரும். நிறைய லிவிங் சித்தர்கள் இருக்காங்க. சென்னையில நிறைய இருக்காங்க, திருப்பூர்ல இருக்காங்க, பெங்களூர்ல இருக்காங்க. வாய்ப்பு இருந்ததுன்னா சென்னை வாங்க, நான் கூட்டிட்டு போக சொல்றேன். முத்து மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்பர் தர, நோட் பண்ணிக்கோங்க. அவர் வந்து இந்த லிவிங் சித்தர்கள் கூட எல்லாம் கான்டாக்ட் இருக்கு. ஸோ நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல ஒன் ஆஃப் த வாலண்டியர் தான் அவர். அவர்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த லிவிங் சித்தர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போற, நோட் பண்ணிக்கோங்க. 98404 11176. மறுபடியும் சொல்றேன், 98404 11176. முத்து மகேஸ்வரன், இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்ரவன்குமார், குருவின் பரிபூர்ண அருளாசிகள். எந்த தொடர்பும் இல்லை. காஞ்சி மகா பெரியவரும் சரி, காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளும் சரி, வேற வேற சித்தர்கள் தான். ஆற்றல் நிலையில ஒன்னாதான் இருப்பாங்க. அதை பத்தி நீங்க யோசிக்கணும்ன்ற நீடு இல்லை. ஷிகில் ஷிகு, எஸ், தாராளமாக செய்யலாம். யோகா செய்யும்போது எங்கேயோ தூக்கிட்டு போகுது. எங்கப்பா தூக்கிட்டு போச்சு? அதை விளக்கமா போடணும்ல. அடுத்த டைம் நானும் வருவேன்ல. தூக்கிட்டு போகுதா? ஆளே காணாம போயிருவீங்க சில நேரத்துல. பயந்துராதீங்க, நல்லதுக்கு தான். காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட குரு பேர் தான் ஆக்சுவலா காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள். இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா
மார்கசாய ஆச்சாரி அப்படின்னு வந்து வரும். அந்த காலத்திலேயே அந்த அந்த ஆசாரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு எங்க அப்பா காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள். அவர் குருவோட பேரை இவர் வச்சுக்கிட்டாரு. ஏன்னா அவரோட குரு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா காஞ்சிபுரம்ல இருந்தார். அவர் தான் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள். அப்படியே தண்ணிக்குள்ள போய் உட்காந்துட்டாருன்னா ஒரு வாரம் வெளில வர மாட்டார். தண்ணிக்குள்ள உட்காந்து தவம் பண்ணுவார். அப்பேற்பட்ட ஆற்றல் நிலையில இருந்தவர் யாரு? காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள். அவரு எங்க அப்பா காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளை பார்த்து இவரு தேடி போறாரு, இந்த மாதிரி என்ன உங்க கூட சேர்த்துங்க. இவர் சேர்த்துக்கவே இல்லை. அப்படிலாம் சேர்த்துக்க முடியாது. அதை எப்படி சேர்த்துக்க முடியும்? இல்ல உங்க கூட தான் இருப்பான் அப்படின்னோடனே, சரி அப்படியா, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் உன்னை பாடையில தூக்கிட்டு வரணும், காலை கட்டிடணும், மூக்குல பஞ்சு வைக்கணும், நீ செத்தவ மாதிரி கூட்டு வந்து இங்க போட்டு போக சொல்லு, அதுக்கப்புறம் உனக்கு நான் தீட்சை கொடுக்குறேன் அப்படின்னோடனே, எப்படி வீட்டை கன்வின்ஸ் பண்ணி செத்த போன மாதிரி கொண்டு வந்து போட வச்சிருப்பாரு பாருங்க. அப்படிதான் கொண்டு வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் அந்த நிலைக்கு போனார். 30 கிட்டத்தட்ட 20ல இருந்து 25 வருஷம் தவம். கைலாச கோணை அப்படின்ற இடத்துல 20ல இருந்து 25 வருஷம் தவம் பண்ணி இந்த நிலைக்கு வந்திருக்கிறாரு எங்க அப்பா காஞ்சி விஸ்வநாத சுவாமி. எவ்வளவு வைராகியமா இருந்திருப்பாரு பாருங்க. எவ்வளவு வைராகியமா இருந்திருக்கணும். டெய்லியும் பசி எடுக்குது, ஒருத்தன் வரான், ஐயா நீங்க சங்கடப்பட வேணாம், எங்க வீட்டுக்கு வந்து நீங்க தாராளமா சாப்பாடு வாங்கிக்கலாம்னு சரி நோக்கி இவரும் வாங்க போறாரு. ஒரு நாளைக்கு ஒரு வேலை தானே. வாங்க போகும்போது அங்க அவங்க மனைவி சில தவறான வார்த்தைகள் உபயோகப்படுத்துறாங்க. அன்னைக்கு முடிவு பண்ணவர் தான், காட்டுக்குள்ள போய் உட்கார்றேன், சாப்பாடுன்னு என்னை தேடி வந்தா வரட்டும், இல்லை அப்படியே சாகரன் தவத்துல உட்கார்ந்தவர் தான். உயர்ந்த ஞானத்துக்கு போயிட்டார் காஞ்சி விஸ்வநாத சுவாமி. அதான் விஷயம். பச்சை தண்ணீரில் தான் குளிக்க வேண்டும், சுடு தண்ணீரில் குளிப்பது நல்லதல்ல. சோ இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க.